அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம 2026ஆம் வருடத்தில் ஆடி மாதத்தில் எத்தனை ஆடி வெள்ளிக்கிழமைகள் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிடப்படுறதா சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் விதை விதைப்பை நம்ம முன்னோர்கள் மேற்கொண்டாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழி இதனால தான் உருவாச்சுங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. உத்தராயண காலத்தில் சூரிய பகவான்ல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தட்சிணாயன காலத்தில் சூரியனோட கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தட்சிணாயன காலம்ங்கிறது ஆடி மாதத்துல இருந்து தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆடி மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். 2026ஆம் வருடத்தில் மொத்தமாக 5 ஆடி வெள்ளிக்கிழமைகள் வருது. முதல் வெள்ளி பார்த்தோன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் ஆடி வெள்ளி. அடுத்ததாக ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதியன்று 2வது ஆடி வெள்ளிக்கிழமை வருகிறது. 3வது வெள்ளிக்கிழமை பார்த்தோன்னா ஜூலை மாதம் கடைசி நாள், ஜூலை மாதத்தில் 31ஆம் தேதி ஆடி மாதத்தில் 15ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடியது 3வது ஆடி வெள்ளிக்கிழமை. 4வது ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வருது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 22ஆம் தேதி அன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 4வது ஆடி வெள்ளிக்கிழமை. அடுத்ததா 5வதா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆடி மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு 5வது ஆடி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் ஆடிப்பூர நன்னாளும் கூட. இந்த வருடத்தில் ஆடி மாதத்திற்கு 32 நாட்கள் இருக்கு. ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி என்று பிறக்கிறது. ஆடி வெள்ளி பற்றின இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கூழ்வார்த்தல் நிகழ்வு கோவில்களில் சிறப்பாக நடைபெறும். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.